நிகிதாவுடன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டாங்க. அண்ணாமலை பக்கத்தில் நிகிதா நிற்கிறாங்க. எல்லோரும் நம்பிட்டாங்க. நம்பிட்டு அண்ணாமலையை திட்டிலாம் போட்டாங்க. நான் பார்த்த உடனே எனக்கு அந்த ஃபோட்டோவில் சந்தேகம், அந்த நிகிதா ஃபோட்டோ இல்லைங்கிறது எனக்கு சந்தேகம் வந்தது. அதனால தான் நம்ம சேனலில் அந்த செய்தியை நான் பேசலை. ஏன்னா இதில் ஃப்ராடு, திமுகக்காரன் எல்லா ஃப்ராடும் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார் 1991. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில் கருணாநிதி அதில் சிவராசன் தானே அந்த கொலை பண்ணாருன்னு தேடினாங்க. சிவராசன் மாதிரி ஒரு ஆள் ஜெயலலிதா பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, ஒரு 3-4 பேர். அதை கருணாநிதி எடுத்து சிவராசனுடன் ஜெயலலிதா அப்படின்னு போட்டு பத்திரிக்கைக்காரனெல்லாம் கூப்பிட்டு இந்த ஃபோட்டோவை போடுன்னு ஊரை ஏமாத்தினாரு கருணாநிதி. 1992, 93 ஜெயலலிதா அப்போ சிஎம்மாக இருந்தாங்க. அப்போவே ஜெயலலிதா சொன்னாங்க, இவ்வளோ கீழ்த்தரமான வேலை உங்களுக்கு எதுக்குயா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னா அப்புறம் அவர் எந்த கட்சிக்காரர், அதிமுகவில் எந்த இதில் இப்போ நிர்வாகியாக இருக்காருன்னு அவர் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு விளக்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ பாஜக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணு பேர் ரஜினின்னு பேர், ராஜினி அப்படின்னு பேர். அந்த பெண்ணே சொல்கிறாங்க அவர் கூட நிற்கிறது நான் தான், ஏன் ஃபோட்டோவை போட்டு நிகிதான்னு போட்டு விட்டாங்க. எவ்வளோ கீழ்த்தரமான வேலை பண்ணியிருக்கான் பாருங்கள் டிஎம்கே. உங்கள் ரத்தத்தோடு ஊர்னது அதெல்லாம்.